வெல்கம் டு whatever Angie's. இன்னைக்கு நியூ ஜெர்சிக்கு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். So I'm going to prepare pork. Very simple recipe. Let's take a look at it. Sarah, I want to introduce my young friend Sarah. Sarah வந்து இந்தியால இருந்து விசிட் பண்றா. எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க? 2 months. என்ன பண்றியா? எங்கெல்லாம் போன? நான் வந்து நைட்ல போனேன். அப்புறம் மேட் ஆஃப் ஃபினிஷ் போனேன். அதான் ரொம்ப பிடிச்சதா? ஆனா அது கேவ் ஆஃப் ஃபினிஷ். ஆமாமா. சரி சரி சரி. நீ போர்க் சாப்பிடுவியா? சாப்பிடு கொஞ்சம் கொஞ்சமா. சரி, ஃபர்ஸ்ட் இது எப்படி செய்யணும்னா என்ன போட்டிருக்கேன்னு தெரியுமா? வெங்காயம், சோம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து தட்டி போடுறேன். சரியா? இப்போ இதை மணக்கட்டும். சரி, அடுத்தது வந்து போடு போடு. கை சுட்டுக்காக பார்த்து போடு. தேங்க்யூ. இது வந்து போர்க் வந்து கேட்டோட போடணும், அதுதான் டேஸ்டா இருக்கும். சரி சேரா, இங்க என்னென்ன மாதிரி ஃபுட் எல்லாம் என்ஜாய் பண்ண? எனக்கு இந்த சைனீஸ் சொல்லு. அப்புறம் எல்லா ஃபுட்டும் பிடிச்சி. கண்ணு மேலாம் அப்படியே குஷ் குஷின்னு ஆயிருக்கு வந்ததுக்கு. வெயிட் ஏறி இருக்கியா? எவ்வளோ? நிறையாவே. சரி சரி சரி, சொல்லு என்னென்ன சாப்பாடு? அப்புறம் டாக்கோ பெல் எனக்கு பிடிச்சதா? அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, நாளைக்கு உனக்கு யார் என்ன செஞ்சு தர போறாங்க? நீங்க எனக்கு வந்து பாஸ்தா செய்வீங்க. ஆனா ஒரே கிலோ பிடிக்காது உனக்கு. அது என்னமோ வித்தியாசமா இருக்கு. சரி, நாளைக்கு ஒரே கிலோ இல்லாம உனக்காக பாஸ்தா, சிக்கன் பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா, பட் ஸ்பைசி பாஸ்தா பண்ணி தரேன். சரியா? ஸ்பூன் மஞ்சள் தூள் போடணும். போடு. குட், வெரி குட், சூப்பரா போடுற. இது வந்து இந்த கரம் மசாலா 1 ஸ்பூன். வனிதா, மல்லி மஞ்சள் எங்க இருக்கு? மஞ்சள் தூள் போடுறது. ஈரமா போடுறேன் ஃபர்ஸ்ட். ரெடியா? அங்கதான் இருக்கு. லூக்கஸாவது உட்காந்துட்டு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போடு. மல்லி வந்து 1 ஸ்பூன் போடு. மல்லியும் 1 ஸ்பூன். பாத்து கிலோ சிந்தாம ஃப்ரெஷ்ஷியஸ். இன்னொரு கொஞ்சம் போடு. போடு. இப்போ அதே மேட்சிங் இன்னும் போகுது. இதுல கொஞ்சம் சாதி போட்டுறேன். ஓகேவா? போதும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊத்திட்டு உப்பு தண்ணி ஊத்திட்டு குக்கர் வந்து ஆன் பண்ணணும். 3 விசில். ஓகே? பிடிக்குமா? வனிதா, வெயிட் கொடுங்க. வனிதா ஏற்கனவே வீட்டா தான் நம்ம இருக்கு. சோ இது வந்து குக்கர் ஆகுறப்ப மீட் டைம் இன்னொரு ப்ராசஸ் நான் பண்ண போறேன். தனியா ஒரு பேன் வச்சுட்டு சேரா கொஞ்சம் ஆயில் கொடு. சேரா ப்ளீஸ். உங்க சாய்ஸ் ஆஃப் ஆயில் என்ன வேணா போடலாம். இது வந்து நம்ம கோகனட் ஆயில் போடுறோம். எவ்வளவு ஸ்பூன் போடணும்? அதுல கொழுப்பு நிறைய இருக்கும். இதுவே ஜாஸ்தி தான். 2 ஸ்பூனே ஜாஸ்தி தான். வெங்காயம் பற்றாக்குறை, வெங்காயம் இல்ல, அதனால கம்மி வெங்காயம் போடுறேன். நிறைய வெங்காயம் போடுறேன். இது வந்து தனியா வணக்கிட்டு இருக்கலாம். ஓகேவா? வணக்கிட்டு இது வெந்த உடனே உள்ள போட்டு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். அதுதான் key. எத்தனை பேர் இந்த வீட்டுல இருக்கிறோம்? உங்க அம்மா, அப்பா, பெரியவா, பெரியப்பா, அண்ணன், அம்மாச்சி, அப்புறம் நானு, நம்ம கேமரா உமன், அப்புறம் ரஜினி ஆண்டி, ஜேசன் அங்கிள், லூகஸ், நிறைய பேர் இருக்கோம். எங்க அம்மா கிறிஸ்டா, எவ்வளவு பேரு. அதனால ஒரே கச்ச கச்ச கச்சான்னு இருக்கும். பட் இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி எல்லாம் சேர்ந்து இருக்கிறது இல்ல. என்னோட மம்மி அப்புறம் எங்க டாடி இருக்காரு. எங்க டாடி டாடி இருக்காங்க. திஸ் இஸ் மை மாம். இதுதான் எங்க அம்மாச்சி.
Coming, hi, coming. Hi, Ricky. Ricky, look here. Oh, Daddy, என்ன பண்றீங்க? Daddy, என்ன பண்றீங்க? ரொம்ப முக்கியமான வேலை. So, phone ready பண்ற வேலை இருக்காது. Okay. Just look up and சொல்லு. Just look up there. வெல் யூ கைஸ், இதுக்கு மேலே என்னோடய வாய்ஸ் மாத்திரம் தான் கேட்க போகிறீங்க. என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, ஊமை படமாட்டு வெறும் வீடியோ தான் இருக்குது, ஆடியோவை காணோம், எந்த பேக்கப் இல்லை. ஸோ அதனால் ஐ ரியலி விஷ் நீங்கள் ஜேசனோட வாய்ஸ், ரஜினியோட வாய்ஸ், இவங்கெல்லாம் சேராவோட வாய்ஸ் இவங்கெல்லாம் கேட்டால் நல்லா இருந்திருக்கும். பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என் வாய்ஸை மாத்திரம் கேட்டுக்கோங்க. போர்க் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த வெங்காயம் எல்லாம் ஒரு பேனில் போட்டு சாட்டே பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அதில் உள்ளே போட்டு அந்த ஜூஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகி ஒரு பக்காவான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அண்ட் தென் இட் வில் பி டன்னுனாக்கா அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டபர், டேனி இவங்கெல்லாம் வந்து நம்ம டேஸ்டர்ஸ், நம்ம ஃபுட் கிரிட்டிக்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணாங்க. டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் கம்மி, பெப்பர் கம்மினாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு பக்காவான ஒரு டிஷ்ஷு. எவ்வளோ லேட்டாக பண்ணோம் தெரியுமா? நான்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டாங்க. யூஸ்வலாக வி டோன்ட் ஈட், இவ்வளோ லேட்டெல்லாம் சாப்பிட மாட்டோம். பட் யூனோ ஃப்ரெண்ட்ஸு கேதரிங் இப்படி போகிறப்போ அப்பப்போ இப்படி ஆகிறது தான். தட்ஸ் நோ பிக் டீல். இந்த போர்க்கு பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் என்னென்னா, ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம், பினு வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு போயிருந்தால் அவர் போர்க்கு பண்ணியிருந்தார். ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் போர்க். நான் ஒன்றும் பெருசாலாம் விரும்பி சாப்பிட மாட்டேன். சும்மா லைட்டாக 1-2 பீஸ் சும்மா டேஸ்ட் பண்ணுவேன். ஆனால் பினு பண்ணியிருந்த போர்க்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கேஸ்ட் அயனில் சூப்பராக பண்ணியிருந்தார். ஐயோ, சான்ஸே இல்லை. ஸோ அதனால என்னென்னா அது டேஸ்ட் பண்ணுறதுக்கே ஆசையாக இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தார் பினு. சரி, அந்த மோட்டிவேஷனில் தான் இது வந்து பண்ணோம் நாங்கள் அந்த போர்க்கு. ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 1 to 10 எந்த போர்க் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஹேண்ட்ஸ் டவுன் பினோட போர்க்கு தான் சூப்பராக இருந்துச்சு. ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 1 to 10 அவருக்கு நான் 10 தருவேன். என்னோடதுக்கு அஃப்கோர்ஸ் ஐ வில் கிவ் 8. நாட் பேட். பட் பினோது வந்து இட் வாஸ் லைக் வாவ், சூப்பராக இருந்துச்சு. உண்மையாலுமே 10 out of 10 அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ அந்த மோட்டிவேஷனில் தான் நாங்கள் போர்க்கு பண்ணோம். நல்லா இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய். அன்றைக்கி நைட்டு சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்டாங்க, மிச்சதெல்லாம் அடுத்த நாள் வேணுங்கிறவங்க சாப்பிட்டாங்க. போர்க் சாப்பிடாதவங்களும் இருக்கிறாங்க. ஸோ பட் நெவர்தெல்லஸ் வாட் எவர் இட் இஸ், இது வந்து ஒரு ரா ஃபுட்டேஜாக ரொம்ப நாளாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நான். அது வந்து இது வந்து எதிர்பார்க்காம பிளான் பண்ணாமல் இது வந்து நடந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இட் வாஸ் ரியலி ஃபன் ஒர்க்கிங் வித் சேரா, மை கோ-ஹோஸ்ட். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஷீஸ் காட் அ டேலண்ட் ஃபார் தேட் ஆக்சுவலி. உண்மையாலுமே ஷீல் வெரி மச் ஷைன் இன் த ஃபியூச்சர் ஐ திங்க். இட் வாஸ் ரியலி நைஸ் ஹேங்கிங் அவுட் வித் யூ சேரா. என்ஜாய். லவ் யூ guys. Bye bye. Thank you all for watching. And Sarah, thank you.